மாயவழி உலகிலான
மனிதர்களை படைத்து எங்களை வாழ வைக்கும் கந்தா கடம்பா கதிரவர் வேளா கார்த்திகையா சண்முகா என்னாலும் உன்னை வணங்கிக் கொண்டிருப்பேன். இந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் என்னை சான்றோருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் வாரி வாரி வழங்கிட வேண்டும். முருகா முருகா
ஆத்தாளி அண்டமெல்லாம் மூத்தாளி ஆதி பராசக்தி என்ற மீனாட்சி தாயை வணங்க வேண்டும். அவளை எப்படி வணங்க வேண்டும் என்றால் கனியமுதே கருணே கடலே துணி சுந்தரேசர் மகிழும் மயிலே கடும் பவன குயிலே மாதர் போற்றும் எழிலே பதமல தண்ணி பணிந்தோமே அங்கைய கண்ணே மீனாட்சி தாயே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கையில் வைத்து அஞ்சுகமலை முகையால் தீர்த்திருந்தார் அந்த அழகிய மதுரையிலே 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 கோட்டையூர் சன்னிதானம் இந்த கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுகமலை குறிஞ்சி வெள்ளை மரதம் நெய்தல் பாலை என்று ஐவகை இலகலைனே குறிஞ்சி நிலமான இந்த நிலத்துக்கு சொந்தக்கார மிருகப்புறமான் அழிக்க முடியாத சூரபதமணி அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மையாகவும் சேவலாக வைத்துக் கொண்டு தனிகையிலே இருக்கின்றார். தனிகையிலே இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு செந்தினி என்று சொல்லக்கூடிய முழுமையான தானியத்தை இங்கே பயிர் செய்திருக்கின்றோம். அதை அறுவடை செய்து முருகப்பெருமானுக்கு உடைத்தோம் என்றால் மனம் குளிர்ந்து இந்த மக்களுக்கும் இந்த வழியாகி எனக்கும் முருகப்பெருமான் காட்சியளிக்க போகின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். முருகப்பெருமான் வர வேண்டும், இந்த வள்ளிக்கு மணமாலை தர வேண்டும். அப்பேற்பட்ட மணமாலை எப்படி தர வேண்டும்? பூமாலையாக தர வேண்டும். அப்பேற்பட்ட பூமாலையை பாடுவோமாக.
சண்முகா சடாச்சரா சத்தியமைந்தா சங்கரன் புதல்வா மொத்தமில் இறைவா ஐங்கரன் பின்வந்த அன்பு முருகா அறுவர் அருள்பால் உண்ட கார்த்திகேயா என்னால் உன்னை வணங்கிக் கொண்டிருப்பேன். இந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் கல்வி செல்வம் வீரம் அள்ளி அனைத்தையும் தர வேண்டும் முருகா. அப்பேற்பட்ட முருகப்பெருமானை நான் காதலிக்க வந்திருக்கின்றேன். முருகப்பெருமானை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை மனதுக்குள் இந்த வழியாகப்பட்டவள் எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார். பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணமின்னும் நட்டு வச்சு நான் வரிக்க நான் வளர்த்த நந்தவனும் கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகை தொட்டு தொட்டு நான் கறக்க துடிக்குதில்லை செண்பகமோ செண்பகமே செண்பகமே
பேர் வச்சுக்கல அண்ணன் மட்டும் வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருக்குது பரவாயில்லை. ஏன்னா ஒரு வீடு பலமாக இருக்க வேண்டுமானால் அஸ்திவாரம் பலமாக இருக்கணும் அப்படின்னாங்க. இந்த பாடல்கள்லாம் நாங்க வந்து மேடையில பாடுறோம் அப்படின்னா வள்ளி திருமணம் நாடகம் என்பது 3 மணி நேரம் தான். இந்த 3 மணி நேரத்துல கதையை முடிச்சுட்டு போனா நல்லா இருக்குமா? விடிய விடிய வருடம் ஒரு நாள் இந்த மண்ணில விழுந்து புரண்டு உட்கார்ந்து தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போகணும்.